பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, இந்த பாலாவின் சேனலை ரட்சிக்க வந்த எங்கள் இரட்சகரை, சனிக்கிழமை தோறும் எமக்கு கண்டென்ட்டை அளிக்க வந்த எங்கள் சனி அண்ணனே, உனக்கே என்னடா செய்ய நம்ம சேனலை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவனா பார்த்து கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கிற மாதிரி அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. சனிக்கிழமை இனிமேல் நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம நம்ம சேனலை அப்படி சூப்பரா ரன் பண்ணுவதற்கு நாளாகழிச்சில் இருந்து, அதாவது இந்த சனிக்கிழமையில இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒரு சிறப்பான திட்டத்தை வாரி வழங்கிய நம்ம சனி அண்ணனுக்கு பெரிய பாராட்டுக்கள் நம்ம தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு பேரே சனிக்கிழமையா? அது என்ன பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். அப்போ மற்ற நாள்லாம் அரசியல் பண்ண மாட்டீங்க? அப்பதான் ஷூட்டிங் இருக்கும்ல. அப்போ மற்ற நாள்லாம் கேம்பெயின் போக மாட்டீங்க? ஐயோ மற்ற நாளெல்லாம் பனையூர்ல உட்காந்து அறிக்கை விடுவேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அது ஏன் சனி ஞாயிறு மட்டும் பிரச்சாரம் வரீங்க அப்படின்னு நாம கேட்டோம்னா, இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் அந்த நாள் தான் லீவு, அப்போதான் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றான் சார். உண்மையிலேயே இதை பார்க்கும்போது நமக்கு நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போடுறீங்க. யார் எதுக்கு நீங்க ட்ரோல் பண்றீங்க தளபதியை? எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை எங்க சனி அண்ணன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட திட்டத்தை கொடுப்பதற்கு சிறப்பு ஆய்வுக்குழு ஒரு அண்ணனுக்கு இருக்கு. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ராமையா சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. டேய் இங்கடா, டேய் உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா, கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? இப்படி ஒரு சிறப்பான ஒரு குழுவா வச்சு கண்டுபிடிச்சு சனிக்கிழமை அதுவும் பாருங்க, இந்த சனியை விட்டா அடுத்த சனி, அதுக்கடுத்த சனி, அப்படி பல சனியங்களை தோளில சுமந்து நமக்கு பல கண்டென்ட் கொடுப்பதற்காகவே எங்க சனி அண்ணன் வந்திருக்காரு. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். இது எல்லாருக்குமே தெரியும். இது பயங்கரமா வைரல் ஆனதுனால எல்லாருமே என்னைய சனி 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 கூப்பிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தி மட்டும் சனி என்ன அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அவன் தான் ரெஸ்பெக்ட் உடைய குடம். சனினே சரக்கு சைடிஸ் வேணும். இது சனி அண்ணன் சொல்ல, சனி அண்ணான்ற மறு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டானே. சனினே போயிட்டு வந்துடுறேன். டேய் அந்த சனியன் சைடு சொல்லி வந்துடுறேன்டா. டேய் சனியை கிட்ட கொடுங்கடா. டேய் சனியை கொஞ்சம் பாத்துங்கடா. சனியா போயிட்டு வந்துடுறேன். சனியனே ஒரே ஒரு டாட்டு தான். அது வச்சானா வைக்கலையா? எல்லாரும் எங்க சனி அண்ணனை திட்டுறீங்க. சரியாதான சொல்ற? சனி அண்ணன் ஒரே ஒரு டாட்டு தான். அது வச்சானா வைக்கலையா? எங்க சனி அண்ணனை திட்டுறீங்க. அவர் என்ன, அவர் கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமா சிறப்பு தரிசனம் கொடுக்க போறாரு? கிடையாது. யாரெல்லாம் யூடியூப் வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசியல் பேசுறீங்களோ, யாரெல்லாம் ட்ரோல் பண்றீங்களோ, எல்லாருக்கும் கண்டென்ட் கிடைக்க போதுங்க. பேர் என்ன? அது பேர் சனிய. எல்லாரும் சேர்ந்து வச்சு விட்டாங்கல்ல, இனிமே மாத்த முடியாது. யாரோட நாய் இது? யாருதானே இல்ல, பொது உடைமை. எங்க சனி என்ன யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? நம்ம யார் தெரியும்ல? கிறுக்கு அது இல்லண்ணா, கேன என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள இறங்கி பேச ஆரம்பிச்சாருன்னா எப்படி கண்டென்ட்டுங்க கிடைக்கும்? தளபதி அப்படின்னு நம்ம கத்துற மாதிரி எல்லாருக்கும் கண்டென்ட்டுங்க. அவருக்கு மட்டும் கிடையாதுங்க. கீழே நின்று பேசுறவன் மேல நின்று தளபதி ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாரு. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது.
பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். அதுல எண்டுல ஒருத்தர் எஞ்சி கை இப்படிதான் தெரியுமா? அதுதான்டா 2025 சிறந்த கேப்சர். எந்த புகைப்படம் சரிதான், எந்த வீடியோ தான் சரிதான், இந்த ஜோக்கர் இப்படி ஆட்டினா தெரியுமா? இதை தாண்ட கேப்சர் நீங்க காமிச்சிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்க எல்லாருக்கும். அப்படி தளபதி நமக்காக ஓடி உழைச்சி நாயா அடிபட்டு நாயா மிதிப்பட்டு காரி துப்பி எங்கெல்லாம் துப்புறாங்கன்னு தெரியுமா? தளபதியை வந்து கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கூகுள் பண்ணாம இது பண்ணாம இது எந்த வருஷம் நடந்துச்சு, எந்த மாசம் நடந்துச்சு தெளிவா சொல்லு பாப்போம். நான் கேட்ட கேள்வி உடனே சொல்லு, எந்த வருஷம் நடந்துச்சு, எந்த வருஷமா சொல்லு. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுன்னா பேசுவோம். இந்த வருஷம் நடந்துச்சுங்க சொல்லு. மாதிரியே கூகுள் பண்ணா உடனே சொல்லு. அதெல்லாம் பார்க்க மாட்டோம் தலைவா. போன வருஷம் நடந்துச்சுடா, அந்த துப்பாக்கி சூடு நடந்து பிரச்சனையாச்சுன்னு சொல்றல, அதுக்கு போன வருஷம் வந்து எல்லாம் கலெக்டர் ஆபீஸுக்கு போனாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாம் கலெக்டர் ஆபீஸ் போனாங்க. அதை பத்தி மாநாட்டுக்கு வந்தவன் செத்துட்டானே, அவன் வீட்டுக்கு கூட நீ போகலையே, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த இது கொடிக்கம்ப விழுந்து கார் உடஞ்சுதே, அந்த காருக்கு புது கார் கூட வாங்கி தரல. சரியான பிச்சைக்கார பைய கடை கட்சி. உண்மையிலேதான் இந்த கார் உடஞ்ச உடனே என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? கார்னா கூட்டத்துக்கு வந்தா கார்னா உடையதாங்க செய்யும். ஒரு கார் தான் நாங்கள் போனா போட்டுக்கன்னு சொன்னாங்க. அந்த காருக்காரனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. பிச்சைக்கார பயிலுக என்னெல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. காரு இடிஞ்சவனுடைய அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவனுக்கு ஆசை ஆசையாக வாங்கின சாதா டப்பா கார் கூட கிடையாது, நல்ல பெரிய கார் தான். அந்த காரை உடஞ்சிருச்சு. இந்த பிச்சைக்கார பயிலுக்கு இன்னை வரைக்கும் அந்த நபருக்கு கார் வாங்கி கொடுக்கல. அப்ப பார்த்துக்கோங்க, முழுக்க முழுக்க பொய் வடை. சினிமாவில் சுட்ட வடைய அரசியல சுடாம வந்திருக்காங்க. ஆனா என்ன தெரியுமா பண்றாங்க? அவர் பாட்டுக்கு பேய்கிட்டு இருக்காருங்க பாண்டா எக்ஸல்ல. அவர் முஞ்சில போய் திப்பிட்டு போறீங்களங்க. அவர் என்னங்க பண்ணாரு? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இதை கேளுங்க சிஸ்டர். அவங்க அப்பாவுக்கு 70,000 ரூபாய் கடை இருந்துச்சு. அந்த கடனே அடைக்க முடியாம அவங்க அப்பாவோட ஆபீஸே ஜப்தியாச்சு. இவன் வந்து நம்ம மக்களுக்கு செய்ய போறானா? பிச்சைக்கார பையங்க. அவன் 10 பைசா போட மாட்டான். என் போட்டோ எங்க அப்பா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா மேலே கேஸ் போட்டான். நாய் எது அந்த நாயில வந்து எங்களுக்கு கிளாஸ் இல்ல, இந்த பிராடுக்கார நாய் இன்கம் டாக்ஸ்ல மாட்டி பொண்ணு 2 பக்கமும் போலீஸ உட்காத்தி வச்சு நெய்வேலியில இருந்து கூட்டிட்டு போனாங்க. திருட்டுக்கு ஊழல் பிடிச்ச திருட்டு நடிகை இவன். இவனெல்லாம் வந்து ஆட்சியில நல்லாட்சி கொடுக்க போறாங்க. அப்பா மேலதான் கேஸ் போட்டான்னு பார்த்தா கூட சோபடான்னு அவங்க அம்மா பேரு ஆட் பண்ணி கேஸ போட்டு வச்சிருக்கான். இன்னும் அந்த கேஸ் நிலுவையில தான் இருக்கு. நீ போடா போடா. இதுல வேற பெண்களை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு வரானுங்க. ஏன்னா பெத்த தாய் மேல கேஸ் போட்டு என்னடா நீ பெண்ணை காப்பாற்ற போற? இல்ல, டாடி மம்மி வீட்டுல இல்லன்னு பாட்டு பாடுவான், ஜிங்குனு ஜிங்குன்னு பாட்டு பாடுவான், ஐட்டம் சாங் பாடுவான், கஞ்சா வலிப்பான், மெத்து வலிப்பான். படத்துல எல்லாம் இவன் வந்து பெண்களை பாதுகாப்பானாமா. இவனு எம்ஜிஆரும் ஒண்ணா சோலி முடிச்சு. இந்த அடி அடிக்கிறாங்க ட்விட்டர்ல முதற்கொண்டு ஸ்பேஸ்ல முதற்கொண்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி கருமம், அது அதோட போகுதுன்னு பார்த்தா நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னு இவங்க பேசுவாங்களா இல்ல பேசுறது முழுக்க நம்ம கண்டென்ட்டா தெரியுதான்னு வேற தெரியல. இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பிளான். சனிக்கிழமை கூட்டிருக்காங்களா? எதற்காக சனிக்கிழமை கூட்டிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு. நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள். அன்னைக்கு நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு. நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள். அன்னைக்கு எந்த சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. உண்மையிலேயே ஜோக்கர் இப்படி பேசி இருக்குங்க. சொல்றோம்ல, எல்லாருக்கும் கண்டென்ட் வாரி வழங்க போறீங்க. நல்லா பாருங்க, அந்த கூட்டத்துக்கு நம்ம போக போறோம்.
சுற்றுப்பயணம் தொடங்க போகிறோம் அப்படின்னு தான் ஒரு டேட்டு தான் போட்டாங்க. இதை வச்சு நிறைய பேர் கண்டென்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா அப்போ இவங்க இன்னும் களத்துக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு ஊருக்குள்ளே வந்து நின்று பேசும்போது எப்படிப்பட்ட நம்ம 15 நிமிஷத்தில் பற்றி பேசுவோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகம்னா நான் சொல்லுவேன், தளபதி அப்படி எந்திரிச்சிட்டு வந்துட்டு போனதுல கண்டென்ட்டு தான். ஏன்னா அது கூட அவருக்கு ஸ்கிரிப்டில் எழுதி தான் செஞ்சுருக்கோம். புரியுங்களா? அவர் வெளியில் வந்தாலே அவர் ஜோக்கர் ஆகிடுவாருங்க, அவருக்கே தெரியும். அதனால தான் பனையூருக்குள்ளே பத்திரமா பதுங்கி நிற்காரு. என்னைக்கு தளபதி கால் தடத்தை எடுத்து இந்த தளபதியுடைய பிறந்தநாளைக்கு கூட காரை விட்டு வெளியில் போகும்போது கண்ணாடி கூட திறந்து பார்க்க நிறைய பேர் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு சத்தியமாக தெரியுங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, தளபதிக்கு நல்லாவே தெரியும். இந்த கண்ணாடி திறந்துட்டா நம்ம ஜோக்கர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பேர் கண்டுபிடிச்சிருங்கனால தான் மூடி மறைச்சே கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 13ஆம் தேதியில இருந்து நமக்கு இருக்க திரும்ப ஒரு கண்டென்ட்டு ஆகா ஆகா கால கண்கோடி வேணுங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிற மாதிரி பேரார்ந்த பேரின்பம். அதுவும் பாருங்க, செப்டம்பர்ல தொடங்கி கொடுக்காது பாருங்க கண்டென்ட் டிசம்பர் வரைக்கும் சலிக்கவே சலிக்காது. ஃபுல் வைப்பு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு வந்து சேர்த்து மாத்து தளபதி ஒரு பக்கத்துல ஃபன் அடிப்பாரு. விஜய் சோழவந்தான், விஜய் திருப்பரங்குன்றம், விஜய் திருமங்கலம், விஜய் உசலப்பட்டி, விஜய் அவர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த மணிக்க. இன்னொரு பக்கத்துல இந்த தொண்டருக்கு தற்குறி இருக்க தெரியுமா, இவனும் நமக்கு அள்ளி கொடுப்பான் பாருங்க கண்டென்ட். அப்பா ஒரு பக்கம் ஒருத்தன் டிவியில பேட்டி கொடுப்பான் பிரஸ் மீட்ல, இன்னொருத்தன் ஸ்பேஸ்ல இருந்து அடி வாங்குவாங்க. செகண்ட் மேட்டர் சொல்றேன், ஜெயிக்க போறது எடப்பாடி, ஓகேவா? செகண்ட் கட்சி உங்களை விட விஜய் ஜெயிக்க போறாது, ஓகேவா? இட்ஸ் a bloody statement. பாப்போம், நீ விஜய் பண்ணிக்கோ, நம்ம பாப்போம். என்ன வர விஜய் பண்ணல எடப்பாடி ஜெயிப்பான்றாங்க ஒருத்தனும். இல்ல ஒரு நிமிஷம் துபாயில நீ எத்தனை இடம் ஜெயிப்பீங்க? எடப்பாடி ஜெயிப்பார், நீங்க எத்தனை இடம் ஜெயிப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து 150 பிளஸ் வந்து எடப்பாடி தான் வாங்குறாரு. நீ எவ்வளவு டிவிக்கு எவ்வளவு வாங்க தெரியல. 10 வாங்குவீங்க, அவ்வளவு நம்பிக்கை இருக்குதா? 10 தொகுதிக்கு ஏண்டா அப்ப 160 தொகுதி இதுனா மீதி 70 திமுக தான் கண்ட இடம் இருக்கணும். ஆனா திமுக 3வது இடத்துக்கு போயிடும். அந்த டார்கெட் வந்து 7 ப்ரோ, இங்க டார்கெட் வந்து டிஎம்கே அழியணும், ஓகேவா? அதான் டார்கெட். இல்ல 10 தொகுதியில ஜெயிப்பீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த 10 தொகுதியோட வேட்பாளர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை சொல்லுங்க. 1 விஜய், 2வது அவங்க எப்ப வேணா அறிவிப்பான், ஜானவரி அறிவிப்பா. அப்படி இப்பவே வந்துட்டு யாருன்னு கேட்டா இல்ல உனக்கு யாருன்னு தோணுது? 10 பேர் ஜெயிப்பாங்க, நீ உனக்கு யாருன்னு தோணுது? ஏன் த்ரிஷா கூட எல்லா பக்கமும் போட்டு நம்ம பொழக்கலாங்கிறதுக்கு சிறந்த தற்கூறிகளாக நம்ம அந்த தவைக்க தொண்டர்கள் இருந்து தலைவர் வரைக்கும் நம்ம கண்டென்ட் கொடுக்க போறாங்க. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அதனால இந்த வார சனிக்கிழமையில இருந்து நம்ம வந்து அன்போடு கேட்டுக்கிறது என்னன்னா, உடனே வீடியோ போட்டு உடனே நம்ம போட முடியாட்டாலும் லேட்டாக போட்டாலும் லேட்டஸ்ட்டாக போட்டுரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் கொட்டி கிடக்கு, பார்ப்பதற்கும் வீடியோ போடுறது நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் விட போகிறது கிடையாது. இந்த தற்கொலைகளை போட்டு பொழக்க டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு கவலை கிடையாது. அதுக்கு பிறகு எலெக்ஷன் ஒட்டி ஒரு வைப்பு வரும் பாருங்க, ஜனவரி மாசத்துல இருந்து சும்மா பீக்கிற போகும் எல்லா யூடியூப் சேனலும். அதற்கு மனமார்ந்த நன்றி. வெந்து தணிஞ்சது காடு கொப்ப மவன எங்க சனியனுக்கு வணக்கத்தை போடு. நன்றி, வணக்கம்.